ஆனால் வெளியில என்ன பேசிக்கிறாங்க, ஐயோ கூல் சுரேஷை வளர்த்து விட்டாங்க, கூல் சுரேஷை வளர்த்துட்டாங்க. வளர்றதுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன், சும்மா இல்ல. 1000 பேர் அசியமா திட்டுறான், சும்மா இல்ல. புரியுதுங்களா? ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னீங்களா? எவ்வளவு உழைச்சிருப்போம் உங்களுக்காக. கேமரா பார்த்துட்டு தாங்க இருக்கேன். இங்க ஒரு கேமரா இருக்கு. தேங்க்யூப்பா, பரவாயில்லப்பா. வர இப்போ ஐபிஎல் அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். என் உடன்பிறவா தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்கள் நடித்துள்ள இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் என்னன்னாக்கா, இதுல உள்ள மெசேஜ் இளைஞர்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இந்த படத்துல இருக்குது. இது வரைக்கும் நீங்க டிடிஎஃப் வாசனை வெளியில வேற மாதிரி தான் அதை இங்கிலீஷ்ல போர்ட்ரேட் பண்றதா, வேற மாதிரி தான் அவரை வெளியில காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே டிடிஎஃப் வாசன் ரொம்ப 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 நல்ல தம்பி. புரியுதுங்களா? இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துல ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் முக்கியமா பாருங்க. அது அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரடக்ஷனு, ஒரு மெசேஜோட இந்த படத்துல டிடிஎஃப் வாசனுக்கு ஐபிஎல் படத்துல இயக்குனர் கருணாநிதி அவர்கள் ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு. ஒரு ஒரு சீனும் ரசிகர்கள் கை தட்டிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு அருமையான படத்தை தான் கொடுத்துருக்காரு இயக்குனர் கருணாநிதி அவர்கள். படத்துல ஹீரோயின் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. தம்பி டிடிஎஃப் வாசன் படத்துல ஃபைட் பண்ணியிருக்காரு, டான்ஸ் ஆடி இருக்காரு, நல்லா ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு, முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் தம்பி நீங்க தூங்காம பார்த்துடணும், சரியா? அப்படி நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படம் இது. இந்த படத்துல கிஷோர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட் அவர்கள் இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்துல ஒரு போலீஸாவும் நடிச்சு அதுல ஒரு வேற மாதிரி ஒரு வேரியேஷன்லயும் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நேத்து நான் நடிச்ச படம் ரஜினி கேங், அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல இந்த கூல் சுரேஷ் 2வது கதாநாயகனா நடிச்சிருக்கேன். முதல் கதாநாயகனாக படத்தின் கதாநாயகனும் தயாரிப்பாளரும் ஆகிய ரஜினி கிஷன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு ஹீரோயினா உள்ளவங்க கேரளால இருந்து உள்ளவங்க நடிச்சிருக்காங்க. நான் ஒரு ஒரே பையனா நடிச்சிருக்கேன். என்னோட அத்தை பொண்ணா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அந்த அத்தை பொண்ணை நான் கரெக்ட் பண்றதுக்காக எப்படிலாம் நான் பாடுபடுறேன் அப்படின்றது படம். இன்னைக்கு உலகமெங்கும் அந்த ரஜினி கேங் படத்தை கொண்டாடுறாங்க. நல்லா காமெடியா இருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க. நிறைய தியேட்டர்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த ரஜினி கேங் ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை படத்துல நீ எவ்வளவு ஒரு சீன் நடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த படத்துல தான் உங்களுக்கு போஸ்டர்லாம் போட்டுருக்காங்க. அதை பத்தி ஆமா, அது மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா போஸ்டரை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆனா இந்த மாதிரி ரஜினி கேங் படத்துல போஸ்டர் பார்த்து எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெருமைகள் எல்லாம் இயக்குனர் ரமேஷ் பாரதி அவர்களுக்கு தான் போய் சேரும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு. ரஜினி கேங்குக்கு வணக்கத்தை போடு.